பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். பிறகு இந்த தியானத்தை நாம் தொடருவோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பாருங்க, அல்லேலூயாங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது பாருங்க. 4 முறை வருது இந்த 6 வசனத்தில். இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வருதுன்னா 28 முறை வருது. சங்கீத புத்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது பாருங்க இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை தமிழில் கொடுத்துருக்குறாங்க. எபிரேய பதத்தில் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அல்லேலூயா அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒரு வார்த்தைங்கிறது. இதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கொஞ்சம் எளிமையாக தியானிக்க போகிறோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு இது தெரிஞ்சது தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமோ அதை தான் இன்னைக்கு நம்மளோட கூட பேச போகிறார். சரிங்களா? அதனால் ஆண்டவரிடத்தில் இந்த ஜெப வேலையை ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது நீர் பேச போகிற வார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அது இன்றைக்கு வேண்டியது, இந்த வாரம் முழுவதும் வேண்டியது, எங்கள் வாழ்நாளுக்கு எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டியதை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படியை ஏற்றுக்கொள்ள, அதிலே நடக்க, தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவையும் உம்மையும் உம்முடைய கிருபையும் அறிகிற அறிவிலே எங்களை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். இந்த வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பாருங்க, அல்லேலூயாங்கிறது எபிரேய பதத்தில் வர்ற ஒரு வார்த்தை. நம்ம ஏன் இந்த வார்த்தையை குறித்து பார்க்குறோம் இன்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம தொடர்ச்சியாக விதைப்பு மறுப்புங்கிறத பார்க்குறோம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அப்போது நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வோம். சரிங்களா? அப்போது நாம் ஒவ்வொரு காரியமாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் அது இருக்குது. நீங்கள் போய் அதை தேடி பார்த்து கொள்ளலாம். திரும்பவும் நீங்கள் போட்டு அந்த ஆடியோவை கேட்கலாம். சரிங்களா? நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர் அறிகிற அறிவில் வளர வளர என்ன ஆகுதுன்னா, நம்ம சகல பரிபூர்ணத்தில் நடத்தப்படுறோம். பரிபூர்ணத்தால் நிரப்புவார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது நாம் பலுகி பெருக முடியும். ஏன் பலுகி பெருகணும்னா, மனுஷன் அப்படியே ஒரு தனி ஆள் கிடையாது. அவன் ஆண்டவர் அவனுடைய வம்சத்தை, அவனுடைய சந்ததிகளை, அவனுடைய வாழ்வை, அவனுடைய ஞானத்தை, அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்கிறாரு. வலது புறம் இடது புறம் இடங்கொண்டு பெருகும்படிக்கு நம்மளை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்ம ஜீவனோடு இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமுள்ள ஒரு காரியம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஜெபிக்கணும். அதை தானே பார்த்தோம் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையில். அவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுவாரா? நிச்சயமாக பண்ண மாட்டார். ஏன்னா நாம் அவரை அலட்சியம் பண்ணலை. அதே போல் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாரா? கண்டிப்பாக. ஏன்னா நாம் அவருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை, நியாயங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறோம், சாந்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற அந்த தேவனுக்கு துதியை செலுத்துகிறது
எவ்வளவு பெரிய தகுதியானது. புரியுதுங்களா? ஏன்னா என்னுடைய ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை எதுக்காக இப்போ தியானிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, அல்லேலூயா நீங்கள் அதிகமாக சொல்லி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தவிடுபொடி ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதுனே தெரிலனா வெறுமனே அல்லேலூயா சொல்லி பாருங்கள். ஏன்னா அல்லேலூயாங்கிற வார்த்தையில் எத்தனையோ பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அல்லேலூயான்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்தவர்களை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்டவங்களை பெரும்பாலும் கிறிஸ்தவங்களை அப்படி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன் இவங்க அல்லேலூயா கோஷ்டி அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதே போல் நான் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே கொஞ்சம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ சில பிள்ளைகள் நம்ம கூட சகோதரிகள் பழகுவாங்க இல்லையா, நம்ம வேலை செய்கிற இடத்துல. அதில் ஒரு பையன் அவன் அக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன்க்கா அல்லலையான்னு கேட்குறீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இங்கே சர்ச்சிலலாம் அந்த சவுண்டு தானே கேட்குது, நீங்கள் என்ன ஏதாவது கீழே போட்டுருவீங்களா, அதை அல்லாமல் விட்டுட்டீங்களா, அல்லலையா அது அல்லலையா இல்லைப்பா, அல்லேலூயா அப்படின்னு அவனுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது இவங்க அல்லேலூயா கோஷ்டின்றாங்க. என்ன அல்லேலூயா, எதுக்கு அல்லேலூயா நம்மளுக்கு புரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சங்கீதம் 112 வாசி பாருங்கள். அல்லேலூயான்னு ஆரம்பித்து அதில் இருக்கிற அத்தனை வசனங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி வாழ முடியும், அவன் உறுதியாக இருப்பான், அசைக்கப்படாது இருப்பான், பலத்தோடு இருப்பான், கர்த்தருக்கு பயந்து இருப்பான், கட்டளைகளில் பிரியமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், பூமியில் அவனுடைய சந்ததி பெருகி இருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுக்கு மட்டும் இருளில் வெளிச்சம் இருக்கும். இப்படி பல ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கும். நீங்கள் வீட்டில் தயவுசெய்து வாசிங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கிற சூழ்நிலையில், கஷ்டப்படுற சூழ்நிலையில் அதெல்லாம் எடுத்து வாசிங்க. இதுதான் என்னை குறித்து தேவன் சொல்கிறாரு, இதுதான் எனக்கானது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லேலூயான்னு கர்த்தரை உயர்த்துங்க. ஏன்னா அல்லேலூயாங்கிற எபிரேய பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஹலேல், அதாவது ஹலால், லூ யானா யாவே தேவன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ஹலால் அப்படிங்கிறது துதி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கறிக்கடையிலலாம் சொல்லுவாங்கள்ல ஹலால் மீட்டுன்னு, அவங்க அதை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தான் அந்த மீட்டை, அந்த இறைச்சியை அவங்க வெட்டுறாங்க. அவங்க அதை அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதமே யெகோவா பெயருடைய பேர் தான் அதுவே. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அப்போது ஆண்டவரை துதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த தலைப்புலேயே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த நம்மளோட போஸ்டரில் என்ன போட்டிருக்கு, தேவனை துதியுங்கள், அதுதான் அதோட அர்த்தம். அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். எதுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்? நம்ம வாசித்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் அந்த 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கிற தேவன் அழிக்கிறாரு, துன்மார்க்கமான காரியத்தை, பொல்லாத காரியத்தை அழிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆண்டவரை உயர்த்தி போற்றி கம்பீர சத்தத்தோட அவரை அல்லேலூயான்னு கத்தி சொல்கிறாங்க பாருங்கள். ஆமேன் அல்லேலூயான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சகல தீங்கையும் துன்மார்க்கத்தையும் எல்லா விதமான பொல்லாங்கையும் அழிச்சு போட்டார். அதனால் அவரை துதிக்கிறாங்க. அப்போ நாம் எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்னா, வெற்றியின் வார்த்தை அது. உங்களுக்கு விளங்குதா? சும்மா அல்லேலூயான்னு சொல்கிறதில்ல, அதை உணர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுத்துருக்காரு, அதனால தான் நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லணும். இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை சங்கீத புத்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அப்போது பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்தில் மட்டும் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் இருக்குது. இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. இதோட ஆழமான காரியம் ரொம்ப ரொம்ப பெருசு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 104லேருந்து 106 வரைக்கும் சில வசனங்களில் இது வருது. அதே போல் சங்கீதம் 111லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. அதே போல் சங்கீதம் 135 இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 146லேருந்து 150 வரைக்கும் அந்த ஒவ்வொரு பாடலும் ஆரம்பிக்கும் பொழுது அல்லேலூயான்னு ஆரம்பித்து முடியும் பொழுது அல்லேலூயான்னு முடியும். ஸோ அதுதான் அந்த சங்கீதங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவர், எவ்வளோ காரியங்களை அவர் செஞ்சுருக்கிறாரு, துன்மார்க்கத்தை அழிச்சிருக்கிறாரு, பொல்லாங்கனை அழிச்சிருக்கிறாரு, கொடியவனை அழித்து நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாத்துருக்கிறாரு, நமக்கு வெற்றி கொடுத்துருக்கிறாரு, நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தூக்கி விட்டுருக்கிறாரு. எதிரிகள் முறிக்கப்பட்டதற்கு, அவங்க விழுந்து போனதற்கு
அந்த காரியத்துக்கு தான் அல்லேலூயான்னு சொல்லி அங்கே பாடுறதா பார்க்குறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 104வது பாடல் 35வது வசனம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ எதிரிகள் விழுந்ததற்காக, முறிக்கப்பட்டதற்காக, தேவன் ஜெயம் பெற்றதற்காக, அவர் ஜெயித்ததற்காக, அவர் ராஜ்யபாரம் பண்ணுறதற்காக, அவருடைய ஆளுகை உயர்ந்து சிறந்து இருக்கிறதற்காக, மற்ற எல்லா அந்நிய பொல்லாத வல்லமைகள்லாம் தேவனை அழிச்சதுக்காக அல்லேலூயான்னு சொல்கிறோம். அப்போ நாம் எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை உட்காந்து கேட்குறீங்க இல்லையா? இதை கேட்க முடியாமல் நீங்கள் தோல்வியில் போகாமல் இதை கேட்குறதே ஒரு ஜெயம். அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறீங்களா? அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேஸ் த லார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களை இதை கேட்க வைக்கிறாரு. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வசனங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிரசங்கம்தான் இல்லை, ஒவ்வொரு முறையும் நீங்கள் போயிட்டுருக்கிற உங்கள் சபையில் உங்களுக்காக கொடுக்கப்படுற வார்த்தைகளை கேட்குற பாக்கியம் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லணும். ஏன்னா பிசாசு தோற்கப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அதை நீங்கள் கேட்குறதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா எவ்வளோ பேர் இதை கேட்க முடியாமல் வெளியில் இருக்கிறாங்க, சபைக்கு வர முடியாமல் வெளியில் இருக்கிறாங்க, வெளி உலகத்தில் இருக்கிறாங்க, உலக காரியங்களில் இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களை தேவன் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் நடக்கலையே, பெருசாக நான் ஒன்றும் சாதிச்சிடல. இல்லைங்க, இது பெரிய விஷயம் எல்லாத்த விட. எது? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வர்றது, நீங்கள் போயிட்டுருக்கிற உங்கள் சபைக்கு போகிறது, தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து கவனிக்கிறது, இது மிகப்பெரிய விஷயம். இந்த ரகசியம் உங்களுக்கு புரிய புரிய என்னாகும்? உங்களுக்குள்ள நிறைய ஆவிக்குரிய காரியங்கள்லாம் மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். யாருன்னே தெரியாமல், இயேசு யாருன்னே தெரியாமல் ரொம்ப தூரத்தில் நம்ம கடந்தோம். ஆண்டவரை குறித்த ஒரு ஞானம் இல்லாமல் இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தோம். அப்போ ஒரு தோல்வியான வாழ்க்கையில், ஒரு தோல்வியின் உலகத்தில் இருந்தோம். ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து ஜெயிக்க வச்சு ஒரு பெரிய வெற்றியின் காரியத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சாதாரணமாக நம்ம ஜெபித்தே பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறாரு. அவர் அங்கீகரிச்சிட்டா நம்மளுக்கு ஜெயம் தானே. அவர் நம்முடைய எதிரிகளெல்லாம் வீழ்த்தி போட்டுட்டார். கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே வீழ்த்திட்டார். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வெற்றி உறுதியாகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த காரியத்திலலாம் உங்களுக்கு வெற்றி தேவை யோசிங்க. அல்லேலூயாங்கிறது ஒரு வெற்றியின் வார்த்தைன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? ஆண்டவரை நீங்கள் ஏன் உயர்த்தி துதிக்கிறீங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், பலவீனங்கள், உங்களுடைய ஆரோக்கிய குறைவு, உங்கள் சுகவீனம், உங்களுடைய பண முடக்கம், எல்லா காரியங்களும், உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்க யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஐயோ இவங்க இன்னும் வாழ்க்கையில் இப்படியே இருக்காங்களே, மேலே வரலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாருக்காக வேணும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அதிகமாக அல்லேலூயான்னு சொல்லி உயர்த்தி பாருங்கள். அந்த காரியத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும். நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி துதிக்க 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 பிசாசை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் மிதிச்சிட்டாரு, துவைச்சிட்டாரு, நாங்கள் வேறு செய்யணுமான்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. அது இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நம்ம ஜெயம் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இது நம்மளால் முடியாது. அவரோடு நம்ம இணையும் பொழுது தான் அவர் நம்ம மூலயமா செய்கிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவராகிய நம் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம பிரச்சனைகள் மத்தியில் நம்ம வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா சொல்லும் பொழுது என்ன நடக்குது? சபையில் சொல்லுவாங்க இல்லையா, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். எதுக்காக சொல்கிறாங்க? தேவன் நம்மளுக்காக வெற்றி சிறந்தார். எதில்? நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள்லாம் சிலுவையில் போட்டு முறித்து உடச்சி போட்டார். அதனால தான் அல்லேலூயா சொல்கிறோம். அப்போ இந்த சங்கீத பாடல்கள்லாம் வெற்றியின் பாடல்கள் பாருங்கள். ரொம்ப வெற்றியோடு அதை சொல்கிறாங்க. ஆண்டவர் இதை செஞ்சு முடித்தார். இனிமேல் துன்மார்க்கம் இருக்க மாட்டான். சங்கீதம் 104:35 வாசித்தோம் இல்லையா? இனி அவன் இல்லாமல் போயிடுவான். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா அப்படின்னு பாடுறான் பாருங்கள்.
அவன் 33 34 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கர்த்தரை பாடிக்கிட்டே இருப்பேன், என் தேவனை கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். அவரை பற்றி தியானிக்கிற தியானம் எனக்கு ரொம்ப இனிதாக இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கான் பாருங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையை அதிகமாக பார்க்குறத விட்டுட்டு அதை எப்படியெல்லாம் தேவன் முறிச்சார் சிலுவையில், எப்படியெல்லாம் உடச்சி போட்டார். என் வாழ்க்கையில் நீ பிரச்சனைக்கு இடமில்லை, நான் பிரச்சனையை பார்க்க மாட்டேன், அந்த பிரச்சனையை முறிச்சு போட்ட இயேசுவை பார்ப்பேன். முகங்களை பாருன்னு நம்ம போதனை ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருப்பீங்க, நம்ம யூடியூப் சேனலில் கூட இருக்கும் பாருங்கள். நம்ம ஜெபங்களை அங்கீகரிக்கிறார் தேவன். யார் முகத்தை பார்க்கணும், யார் இருதயத்தை பார்க்கணும்? நம்ம ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவனுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அவர் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு புரியணும். நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார், நாம் ஜெயம் பெறதை அவர் விரும்புகிறார். அதனால தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளும், எல்லா காரியங்களும், பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு? ஒழித்து நிர்மூலமாக்குகிறார். ஆனால் நம்ம ஜெபிச்சாதான் அது நடக்கும். அதனால தான் நாம் ஜெபிச்சுட்டு நம்ம அவரை உயர்த்தி பாடி அல்லேலூயான்னு துதிக்கிறோம். உங்களுக்கு விளங்குதான்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதே நம்ம ஆண்டவரை உயர்த்துறோம், துதிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவரை துதிக்க 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 நிறைய காரியங்கள் பொருள் ஆகிறத பார்க்கலாம், நிர்மூலம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதுக்காகலாம் ஜெபிக்கணும். வீட்டில் நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்கள், அல்லேலூயான்னு பாடுங்க. அந்த மாதிரி இருக்கிற பாடல்களை பாடுங்க. தேவனை மாத்திரம் உங்களுடைய சொந்த காரியங்களில் தேவனை மாத்திரம் அதிகமாக உயர்த்தி பாடி நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லி பாடும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அப்போ என்ன நடக்குதுங்க? மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில். எதெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் நிறைய இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்களா, அதெல்லாம் அவர் உடைச்சிருவாருங்க. அவர் உடைச்சா யாராலையும் அதை ஒட்ட வைக்க முடியாது. அவர் பிரித்து போட்டார்னா யாராலையும் சேர்க்க முடியாது. அவர் அதை தூளாக நொறுக்கிட்டாருன்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளையும் பிசாசின் கிரியைகளையும் இல்லாமல் போகும் பண்ணும்படிக்கு, துன்மார்கர் அழியும்படிக்கு அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால் நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணுறக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இவங்கெல்லாம் ஆண்டவர் அழிக்கணும்னு. அப்படி இல்லைங்க. உங்கள் பிரச்சனைகள், உங்களுக்கு பிசாசு கொண்டு வர நோய்கள், உங்களுடைய கடன் தொல்லைகள், சில பேர் பாருங்கள் சில காரியங்களுக்கு அடிமையாக ஆகிடுவாங்க. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இதையெல்லாம் நீங்கள் முறிச்சு போடணும், ஜெபிக்கணும் அதற்காக. சரியா? இதெல்லாம் விளங்கி கொள்ளுங்கள். அப்போ அல்லேலூயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது ஒரு எபிரேய வார்த்தை, யெகோவாகிய நம்ம தேவனை துதியுங்கள்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பொதுவாக அதை தேவனை துதியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்போது அல்லேலூயாங்கிற அந்த வார்த்தையை எப்போ சொல்கிறாங்க? வேதத்தின்படி பார்க்கும்பொழுது ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்குது. தேவன் நமக்காக வெற்றியை தந்து விட்டார். தேவன் எல்லா விதமான எதிரான காரியங்களை, பிசாசை, அவனுடைய எல்லா கிரியைகளும் அழித்து நிர்மூலமாக்கி என்ன பண்ணுறாரு? நமக்கு ஜெயம் கொடுத்தார். அவன் விழுந்து போனான், எதிரி விழுந்து போனான். அதுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஏன்னா அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவர் கை உயர்ந்திருந்தால் தானே அவரை துதிப்போம். அப்போ பிசாசோட கையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து இருக்காது. அது சும்மா கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனால் அதையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். ஆக்கிட்டார் ஏற்கனவே. நீங்கள் இப்போ பாடணும், அவரை அல்லேலூயான்னு துதித்து பாடணும். அவர்கிட்ட நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை வைக்கணும். உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அவரை உயர்த்தி துதிக்க வேண்டும். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், நீர் அலட்சியம் பண்ணுவதில்லை. நீர் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர். சகலத்திலும் நீர் எங்கள் இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்பதை நீர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். எப்பேற்பட்ட அன்பின் பிதாவை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு, உம்முடைய சமூகத்தில் வரும்படிக்கு, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு, அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு
கற்றுக் கொடுக்குற இந்த தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்தி துதிக்கும்படிக்கே நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கல்வாரி சிலுவையில் நிர்மூலமாக்கி போட்டீர், எல்லாவற்றையும் அழித்தீர். துன்மார்கன் இனி இராமல் போவான். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபொடி ஆனது. கர்த்தர் அதை நீக்கி போட்டீர். கல்வாரி சிலுவையில் அவைகளை எல்லாம் உடைத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இவர்கள் மீது பிசாசானவன் கொண்டு வந்து மாயமாய் போட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அடிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் இழந்த சந்தோஷங்கள், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்களுக்கு நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கட்டும். கர்த்தரை இன்னும் துதித்து உயர்த்தி பாடட்டும். ஆண்டவருக்காக ஜீவித்து தேவன் வைத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்று இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை வருஷிக்கிற தேவனுடைய நாமத்தையே இவர்கள் உயர்த்தி கர்த்தருக்கு ஏற்ற விளையேறப்பட்ட சாட்சிகளாய் நீர் நிறுத்துவீராக. ஒருவருக்கே துதிகன மகிமையாவற்றும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜீவித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமேன். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. God bless you.